நமஸ்காரம். இன்னும் 3 நாட்களில் மார்கழி மாதம் பிறக்க இருக்கிறது. தனுர் மாசம், மார்கசீர்ஷ மாசம், சாப மாசம் என்றெல்லாம் இதற்கு பெயர்கள் உள்ளன. இந்த சமயத்தில் நாம் என்ன பாசுரங்களை தினப்படி பாராயணம் சேவிக்க வேண்டும், அனத்தியன காலத்தில் எது கூடும் கூடாது என்று பலரும் கேள்வி கேட்டு வருகின்றனர். எது வழக்கத்தில் இருக்கிறது என்பதை கூறுகிறேன். கார்த்திகை மாசம் பௌர்ணமி அன்று கார்த்திகை பண்டிகை நடந்தது. அந்த பண்டிகையிலிருந்து அனத்தியன காலம் தொடங்குகிறது. அன்றிலிருந்து 4000 திவ்ய பிரபந்தம் சேவிக்கும் வழக்கம் இல்லை. வரப்போகும் அத்தியன உற்சவத்துக்காக எல்லாரும் தயார் செய்து கொள்ள வேண்டிய காலம். வைகுண்ட ஏகாதசி பெருவிழாதான் அத்தியன உற்சவம்னு கொண்டாடப்படுகிறது. இதில் கோயிலில் திவ்ய பிரபந்தம் சேவிப்பதுதான் மிக முக்கியம். கார்த்திகை பண்டிகை நடந்த அன்றைய தினத்திலிருந்து மார்கழி மாதம் தொடங்குவதற்கு முன்னாள் வரை, அதாவது கார்த்திகை கடைசி தேதி வரை எந்த திவ்ய பிரபந்தமுமே வீடுகளில் பாராயணம் சேவிப்பது இல்லை. திருப்பல்லாண்டும் இல்லை, திருப்பாவையும் இல்லை, எதுவுமே சேவிப்பதில்லை. அதற்கு பதில் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தவர்கள் உபதேச ரத்தினமாலை, திருவாய்மொழி நூத்தந்தாதி, 4000 திவ்ய பிரபந்தத்தின் தனியன்கள் இவற்றை சேவிக்கின்றனர். அதேபோல தேசிக சம்பிரதாயத்தவர்கள் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அனுகிரகித்த தேசிக பிரபந்தம், தமிழ் பிரபந்தங்கள் அவற்றை சேவிக்கின்றனர். இதெல்லாம் மார்கழி மாதம் முதல் தேதி வரை. மார்கழி முதல் தேதி வந்துவிட்டால் தனுர் மாசத்துக்காக திருப்பல்லாண்டு சேவிக்க வேண்டும். ஆனா அங்க திருப்பல்லாண்டுன்னு சொல்லச்சே திருப்பல்லாண்டு சேவிப்பதில்லை, வீடுகளில் இல்லை, கோவிலில் திருப்பல்லாண்டு என்று தொடங்குவார்கள். அது முதல் உற்சவத்தில் இருந்து. ஆனால் வீடுகளில் திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை இவைதான் சேவிக்கப்படுகின்றன. தனியன்களை சேவித்து தமேவமத்வா பரவாசுதேவம் ரங்கேசயம் ராஜபதர்கணீயம் என்கிற தனியன், திருப்பள்ளி எழுச்சி தனியனையும் பாராயணம் செய்து பின்னால் திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்கள், அடுத்தது திருப்பாவை தனியன்கள், திருப்பாவை பாசுரங்கள் இவைதான் வழக்கத்தில் உள்ளன. இது மார்கழி மாதம் முழுவதும். இதிலே மற்றொரு விதிவிலக்கு இந்த ஆண்டு வேறு மாதிரி வருகிறது. மார்கழி மாதத்தினுடைய நடுவிலேயே சுமார் 17-18 தேதிகளுக்கே அத்தியன உற்சவம் முடிவு பெற்று விடுகிறது. அதனாலே இப்ப திருவல்லிக்கணி போன்ற திவ்யதேசங்களில் அந்த அத்தியன உற்சவம் ஆன மறுநாளில் இருந்தே எல்லா திவ்ய பிரபந்தமுமே சேவிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் அனத்தியன காலத்துக்கு முடிவு எப்போது? பெருமாளுடைய அத்தியனோத்சவம் முடிந்து, அடுத்து தாயாருடைய அத்தியனோத்சவம் முடிந்து, அதற்கு பின்னால் தான் திருப்பல்லாண்டு தொடங்குவார்கள். வீடுகளில் மற்றொரு முக்கியமான கிரமம், அனத்தியன காலம் எப்போது முடிவுக்கு வரும் என்றால், கூரத்தாழ்வானுடைய திருநக்ஷத்திரமான தை ஹஸ்தம் அங்கு சாத்துமுறை ஆனால்தான், கூரத்தில் சாத்துமுறை ஆனால்தான் நம் இல்லங்களில் திருப்பல்லாண்டு தொடங்குவது வழக்கமாக உள்ளது. ஆக ஒன்று அந்தந்த ஊரினுடைய அத்தியன உற்சவம் முடிவு பெற வேண்டும், உடனே தொடங்கிவிடலாம். அல்லது பொதுவாக கூரத்தாழ்வான் திருநக்ஷத்திரமான தை ஹஸ்தம் அந்த சாத்துமுறை நடந்தால்
பின்னால் வீடுகளில் தொடங்கலாம். இது திவ்ய பிரபந்தம் சேவிக்கும் அனத்தியன காலம், அத்தியன காலத்தில் சேவிக்கும் முறை. இப்ப நம்ம மார்கழி மாதம் 30 நாட்களும் காலை திருவாராதனம் பூஜை செய்ய வேண்டும். தனுர்மாச பூஜைன்னு சொல்லுகிறோம். முதலில் கோயிலுக்கு போய்விட்டு வந்தோ பின்னால் வீடுகளில் செய்யலாம், அல்லது அதற்கு முன்னால் வீட்டில் செய்ய வேண்டுமானால் சீக்கிரமே செய்ய வேண்டும். தினமுமே பொங்கல் செய்து சமர்ப்பிக்க வேண்டும். பொங்கல் தளிகை குறைவா பண்ணாலும் கண்டிப்பா சமர்ப்பிக்க வேண்டும். அதை தவிர சில விசேஷ நாட்களில் இன்னென்ன பிரசாதம்னு ஏற்பாடு செய்துள்ளனர். எம்பெருமானார் உகந்த பாசுரம், அதே போல எம்பெருமானார் பெருமையே கூறும் பாசுரம், இத போலெல்லாம் சிறப்பான பாடல்கள். 16வது பாசுரம் நாயகனாயன் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. சக்கர பொங்கல் பண்ணும் வழக்கம் சிலர் வைத்துள்ளனர். 18ஆம் பாட்டு உந்து மதகளித்தன் புளியோதரை பண்ணும் வழக்கம் உள்ளது. மறுபடியும் 27ஆம் பாட்டு கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அக்காரடிசிலாக பண்ணும் வழக்கம் உள்ளது. சக்கர பொங்கலும் செய்கிறார்கள். 28ஆம் பாட்டு கரவகள் பின் சென்று அன்னைக்கு நல்ல வெண்ணெய் சேர்த்து தத்யோதனம் பண்ணும் வழக்கம் உள்ளது. எப்படியும் மகர சங்கிரமணத்தன்று பொங்கல் பண்டிகை அன்று சக்கர பொங்கல் செய்ய போகிறோம். இதெல்லாம் பிரசாதத்துக்கு. அடுத்து இந்த ஒரு மாச தனுர்மாச திருவாராதனத்தின் போது பெருமானுக்கு குளிர்ந்த தண்ணீரில் திருமஞ்சனம் செய்யக்கூடாது. நம்ம இல்லத்தில் இருக்கும் பெருமானுக்கே வெந்நீரை சுட வைத்து, அதாவது தண்ணீரை வெந்நீராக சுட வைத்து பொறுக்கும் சூட்டில் தான் திருமஞ்சனம் பண்ண வேண்டும். இரவு பெருமாளுக்கு பரியங்காசனம், அவர் இரவு எழுந்துள்ள சயனவாசத்துக்கு செல்லும் போது ஒரு கபாய் சாத்தினால் நலம், அல்லது ஒரு சின்ன ஷால்வை போலே போத்தி வைக்கலாம். இது அவருக்கு செய்யப்படும் ஒரு உபசாரம். ஆக பிரசாதம் பண்ணுவது, திருவாராதனம், சேவா காலம், இதெல்லாம் இந்த தனுர் மாசத்துக்குன்னு சிறப்பாக சொல்லப்படுகிறது. இது எத்தனை தூரம் கடைபிடிக்க முடியுமோ பக்தர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். டிசம்பர் மாசம் 17ஆம் தேதி தான் மார்கழி முதல் தேதி. அன்றுதான் முதல் பாசுரம் தொடங்க போகிறது. ஆண்டாளுடைய அருள் இந்த மார்கழி மாதத்தில் முழுமையாக கிட்டட்டும். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.